ஹலோ கைஸ், காலங்காத்தால் இவ்வளோ ரெடி ஆகி இவ்வளோ தூரம் எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா ஓட்டு போடுறதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி எலெக்ஷன் டே, யாரும் மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஓட்டு போகணும் கண்டிப்பாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வண்டி நினைக்கு பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு தலைவரும் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறது பார்த்தீங்கன்னா முக்கியமாக கவனமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம், சரிங்களா? எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக ஓட்டு போட போகும்போது உள்ள போலீஸ்காரர் ஸ்லிப்பு இருக்கணும், அப்போ தான் அது எங்கே போய் ஓட்டு போகணும்னு தெரியும்னு சொன்னாங்க. அதுக்காக ஸ்லிப்பு வாங்க போகலான்னு சொல்லி போகணும். கும்பல் இருக்குது தெரியுங்களா, அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பு எழுதி தந்துருக்காங்க அந்த மரத்தடியில் சேர்லாம் போட்டு. ஸோ என்னுடைய ஓட்டர் ஐடி கொடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பு நான் எழுதிட்டேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஓட்டு போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பை நம்ம கேட்கும்போது எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லியே கொடுக்குறாங்க. சரி, ஓகே, அது அவங்களோட விருப்பம், போடுங்கன்னு சொல்லி கேட்குறது. உங்களோட விருப்பம் என்னன்னு சொல்லி அது நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. உண்மையான தலைவன் காசுக்காக இல்லை, சரிங்களா? ஓகே, வாங்க ஓட்டு போட போகலாம். இங்கே கூட்டமாக இருக்குது, ஆனால் இந்த இடத்துல கூட்டமே இல்லை. மேபி நாளைக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டு போட்டாச்சு. சரி, எல்லோரும் ஓட்டு போட்டாச்சா? என்னோட சேர்த்து நாங்கள் ஓட்டு போட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது நல்லது செய்யணும், நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும். ஸோ அந்த தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னா நம்ம எல்லோரும் நல்ல தலைவராக பார்த்து ஓட்டு போடணும். ஸோ அப்படிப்பட்ட நம்மளோட உரிமை, இந்த உரிமை நம்ம விட்டு கொடுக்கலாமா? ஸோ அப்படி இருக்கும்போது யாருமே ஓட்டு போட தவறாதீங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம், காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. சப்போஸ் இது எங்களோட காசு தானே, கொடுக்குறாங்க, அதையும் நாங்கள் வாங்கக்கூடாதுன்னா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. ஆனால் காசு யார் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க. யார் காசு கொடுக்கல, யார் நேர்மையாக நிற்கிறாங்க, யார் மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கிறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு போட்டு கொடுங்க, சரிங்களா? பை.